கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஆமா, அந்த 95ன்றது ஐயா எங்க திருமண வாழ்க்கை தான் ஐயா. அவர் தான் அந்த 95க்கு அப்புறம் ஆனது. அந்த 95ல் வந்தது நான் தான். இது ஒன்று. இப்படி இன்னும் ஒன்று என்ன சொல்லுவார், ஒரு நாங்கள் எங்கள் 2 பேரும் எங்கன்னா வெளியே போகும்போது ஒரு ரிசப்ஷன் ஊர்வலம் வரும். நல்லா வந்து ஜிகு ஜிகுன்னு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி மாப்பிள்ளைக்கு மேக்கப் பண்ணி தாரத்தப்பட்டெல்லாம் அடித்து நல்லா சந்தோஷமாக வருவாங்க. இவர் எட்டி பார்த்தீங்கன்னா சொல்லுவார், யோ மாட்டீங்க அப்படின்னுவார் அந்த மாப்பிள்ளையை பார்த்து. என் அனுபவம் அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் எப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், ஏங்க எனக்கு பாடுறதுக்கு ஆசையாகுது, நான் பாட்டு கிளாஸுக்கு போகிறேன், ஆனால் அதெல்லாம் போகக்கூடாது. எனக்கு பேசுறதுக்கு ஆசையாகுது, நான் பட்டிமன்றம் போக போகிறேன், அதெல்லாம் போகக்கூடாது. இதை போல் சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு எரிச்சலாக இருக்கும். நானும் பாட்டு கிளாஸுக்கு போனால் ஒரு நாள் உழுந்துது ஒரு அரை கன்னத்தில். ஸ்கூல் முடிஞ்சு ராத்திரி வரைக்கும் என் வண்டி ஒன்றை பாட்டு கிளாஸுக்கு போய் கத்திட்டு வர சொன்னது. அங்கே நான் பயந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. அன்னையோட பாட்டு கிளாஸுக்கு யாரை கட்டி வச்சுட்டேன். இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், ஏங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏய் நீ வெளியே போனால் நான் சோத்துக்கு என்ன பண்ணுறது, நீ பேச போயிடுவோம் மைக் பிடிக்க போயிடுவேன், நான் சோத்துக்கு என்ன பண்ணுறது, நான் ஹோட்டலுக்கு போனோம் அப்புறம் உடம்பை கெடுத்துக்கணும், அப்புறம் அதுக்கு நான் தான் வைத்தியம் பண்ணணும். அவருக்கு காரணம் இல்லாத செய்ய உப்பு இல்லாத செய்யணும் வந்து சொல்லுவார். இந்த மாதிரி இப்போ என்னுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்புன்றது என்னன்னா எனக்கு ஒரு ராஜ வாழ்க்கை. நான் எதையோ பேசலாம்னு நினச்சேன், அந்த இவங்க வந்து கிண்டி விட்டுட்டாங்க என்ன. நான் வந்து வேலைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டேன். எனக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், தூங்கி ஏஞ்சோன்னு அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பாடு எடுத்தோம்னா அப்படியே வண்டியில் உட்காந்து என்னை கொண்டு போய் பஸ் ஏற்றுறதுக்கு ஒரு ஆள். ஆகவே அப்புறம் இப்போ இப்போ என்னன்னா அடுப்படி விட்டு நான் அவ்வளோ முடியல ஐயா. ஐயா என்னை முழு நேர சமயக்காரியா இவர் வச்சுன்னுக்கிறாரு, சம்பளம் இல்லாம. ஆமாம், எங்கள் பொண்ணு ஃபின்லாண்டில் படிக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பாவம் ஒரு நாளைக்கு ஆகிறத 4 நாளைக்கு வச்சுக்கிட்டு சூடு பண்ணி சாப்பிடுவாங்கம்மா இந்த நாட்டில். மா உன்னை அப்பா வந்து நல்லா முட்டாளாக்கி வச்சுக்கிறாரு, 3 நாளைக்கு எப்படிமா நீ அடுப்புக்கிட்ட நீ சாப்பாடு செஞ்சுட்டு நான் ஆசிரியராகிறேன், என் ஆசிரியருக்கும் போகிறீங்களேம்மான்னுட்டு அவங்க எனக்கு விழிப்புணர்வு கொடுத்து இப்போ நான் வெளியே வரேன். நான் இப்போ பேச கற்றுக்கினேன், அதனால் வெளியே வரேன். அப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னே காதலிக்கும் போது ஜாலியாக தான் இருக்கும். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, சந்திர மண்டலத்துக்கு போகலாமா, இந்திர மண்டலத்துக்கு போகலாமான்னு. அதுக்கப்புறம் எவனா பைத்தியக்கார மாதிரி சுற்றின்னு இருப்பான். முதல்ல அவனுக்கு ஒரு கால் கட்டை போடணும், அவன் ஜோலி முடிஞ்சுது. அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு பக்கம் 3 முடிச்சாலும் முட்டாளானா அவன் ஒரு பக்கம் பாடு திண்ணி வைப்பான். அவன் என்ன பண்ணுவான்,